சார்லஸ் டார்வின். அவரோட புரட்சிகரமான படிவளர்ச்சி கொள்கை. இத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். 1859 நவம்பர் 24 அன்னைக்கு சார்லஸ் டார்வின் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு. சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஒரு புத்தகம் உயிர்களை பத்தி நாம அணைச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் அப்படியே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. அதனால தாங்க இந்த நாளை படிவளர்ச்சி நாள்னு நாம கொண்டாடுறோம். சரி, இந்த கருத்து ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தோணுதா? அதை புரிஞ்சுக்க நாம முதல்ல டார்வினுக்கு முன்னாடி இருந்த உலகத்தை பார்க்கணும். அப்போ மக்கள் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, உயிரினங்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டதோ அப்படியே தான் இருக்கும், ஒரு சின்ன மாற்றம் கூட வராதுன்னு ரொம்ப உறுதியா நம்பினாங்க. ஒருவேளை மனுஷன் குரங்கிலிருந்து வந்தானா அப்படின்னு யாராவது கேட்டா அதை கேலி பண்ணுவாங்க. இதென்னடா பாரம்பரிய நம்பிக்கைக்கு எதிராக பேசுறாங்கன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தாங்க டார்வின் HMS பீகிள் கப்பல்ல ஒரு 5 வருஷம் உலகத்தையே சுத்தி வராரு. அப்போ கலபோகோஸ் தீவுல பார்க்குற ஒரு காட்சி தான் எல்லாத்தையும் மாத்துது. அங்க அவர் யோசிக்கிறாரு, சில உயிரினங்கள் மட்டும் எப்படி தப்பிச்சு வாழுது, மத்ததெல்லாம் ஏன் அழிஞ்சு போகுது? இந்த கேள்விக்கு அவருக்கு கிடைச்ச பதில் தான் இயற்கை தேர்வு, அதாவது நேச்சுரல் செலெக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சூழலுக்கு எது செட் ஆகுதோ அது மட்டும் உயிர் வாழும், தன் சந்ததியை உருவாக்கும். கடைசியா இதோட தாக்கம் என்னன்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல இதை பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு டார்வினோட கொள்கையை தான் உலகத்துல இருக்கிற எல்லா அறிவியல் கழகங்களும் கொண்டாடுது. சொல்லப்போனா இன்னைக்கு உயிரியலோட ஆணிவேரே அவரோட கருத்து தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உயிரினங்கள் மாறவே மாறாதுன்னு ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்த நம்பிக்கைய டார்வினோட அந்த ஒரு கருத்து உடைச்சு நொறுக்கிருச்சு. இன்னைக்கு நாம யாரு, எங்கிருந்து வந்தோன்னு புரிஞ்சுக்க அவரோட இந்த கொள்கை தாங்க அடிப்படை.